இது என்ன தெரியுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பட்டர்ஃப்ளை என்று சொல்லியிருந்தீங்க, சில பேர் தெரியலைன்னு சொல்லி என்னென்னு கேட்டிருந்தீங்க. இது என்னென்னு நான் சொல்கிறேன். நாங்கள் இருக்கிற வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கிறதால காஞ்ச இலைகள் சருகுகள் எல்லாம் மோட்டு நீக்கல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். அப்படித்தான் இதையும் நான் பார்த்தேன். நான் இதை காஞ்சி போன இலையண்டு தான் நினச்சி காலால் தட்டிவிட்டேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் அது ஒரு பூச்சி அண்டு. இது பட்டர்ஃப்ளையும் இல்லை, ஒரு வகையான காஞ்ச இலை மாதிரி இருக்கிற பூச்சி தான். இதை நான் பிறகு கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய பூச்சிகள் இருக்கிறத பார்த்தேன். இந்த வகையான பூச்சிகளை ட்ரை லீஃப் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு வகையான பூச்சி தான். இப்படி காஞ்ச இலைகள் மாதிரி இருக்கிற பூச்சிகள் நிறைய இருக்குது. இலைகளோட மரங்களோட மரங்களாக சேர்ந்து கம்புக்குச்சி மாதிரியும் பூச்சிகள் இருக்குது. ஸோ நாங்கள் கவனமாக இருக்கணும். இலைக்குலைகளை கூட்டி துப்புரவாக்கும் போதும் சரி. சின்ன பிள்ளைகள் கூடுதலாக இலைகளை வச்சு விளையாடுவாங்க. எந்த பிள்ளைகளும் இப்படி தான். அவங்கள்ட்டையும் இந்த வீடியோவை காட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ விளங்கிட்டுது. ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி பிள்ளைகள் இருந்தாங்கண்டா அவங்களுக்கும் இந்த வீடியோவை காட்டி அறிவுறுத்துங்க. ஏனெண்டா இந்த வகையான பூச்சிகளில் விஷம் இருக்கா இல்லையாண்டு எங்களுக்கு தெரியாது. அதால் நீங்களும் கவனமாக இருங்க.